Hi viewers, welcome to Jobs Valley. Jobs Valley is an online platform for government, private, business and online jobs informationskaக இந்த யூடியூப் சேனலை கிரியேட் பண்ணியிருக்கோம். அவர் யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா மோர் அப்டேட்டட் ஜாப் டீட்டெயில்ஸை நம்ம கொடுத்துட்ருக்கோம். வாங்க இன்றைக்கி என்ன ஜாப் டீட்டெயில்ஸுங்கிறத பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இனிமேல் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். வாங்க இன்றைக்கி என்ன ஜாப் டீட்டெயில்ஸுங்கிறத பார்க்கலாம். ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற ஜாப் IBBS பேங்கிங் ரெக்யூர்மெண்ட். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா காமன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஃபார் ரெக்ரூட்டிங் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் ஸ்கேல் 1, 2, 3 அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஃபார் மல்டிபர்பஸ். இந்த நோட்டிஃபிகேஷனை இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் எனி கொரிஸ் இருந்துச்சுன்னா இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் எதுக்காகனா குரூப் A ஆஃபீஸர்ஸ் அண்ட் தென் குரூப் B ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஃபார் மல்டிபர்பஸ், இதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான் நடக்குது இன் 2 phases, ப்ரிலிமினரி அண்டு மெயின். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் நடக்கும். அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்க மெயின் எக்ஸாம் எழுதலாம். இது IBBS எக்ஸாம்ங்கிறது ரூரல் பேங்க் இன்க்ளூடிங் நபார்டு, கிராமின் வித்ராக், இந்த மாதிரி நிறைய பேங்க்காக இந்த எக்ஸாமினேஷன்ஸ் நடத்துகிறாங்க. உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். இந்த RRB எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்காக நடக்குது. இதில் லிஸ்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம ஸ்டேட்ஸ் எங்கே வருதுன்னு பார்த்து அதில் பார்த்தீங்கன்னா சேலம், தமிழ்நாடு, ஓகேங்களா. இந்த தமிழ்நாடு கிராம பேங்க், நமக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கிராம பேங்க் சேலம் லொக்கேஷன்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய பேங்க் கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லா பேங்க்கும் அப்ளை பண்ண முடியுமானா இல்லை, நம்மளோட லோக்கல் லாங்குவேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இருக்கிற இடத்துல எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வேறு லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்குன்னா அந்த லாங்குவேஜ்க்கும் நீங்கள் பண்ணலாம். இப்போ பாருங்கள், புதுச்சேரியில் தமிழ் இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த லாங்குவேஜ் தெரியும், உருது, குஜராத்தி, ஹிந்தி, இந்த மாதிரி எந்தெந்த லாங்குவேஜ் தெரியுதோ அந்தந்த லாங்குவேஜ் எங்கெங்கே இருக்கோ அந்தந்த பேங்க்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இந்த IBBS வெப்சைட்டில் தான் தருவாங்க. இதில் வர்ற இன்ஃபர்மேஷன்ஸ் தான் உங்களுக்கு ஆத்தரைஸ்ட். இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஜாப் இருக்குது. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அண்டு ஆஃபீஸர் ஸ்கேல் 1, 2, 3 இருக்குது. ஸோ இதில் நீங்கள் கேண்டிடேட்ஸ் ஹவ் டு அப்ளை செப்ரேட்லி அண்ட் பே த ஃபீஸ் செப்ரேட்லி, ஓகேங்களா. நீங்கள் ஈச் போஸ்ட்டுக்கு நீங்கள் செப்பரேட்டாக தான் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும், அப்ளையும் பண்ணணும். நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. நேஷ்னாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியா, நேபாள், பூட்டான் ஆர் திபெத்தியன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் ஹூ ஹேஸ் மைக்ரேட்டட் ஃப்ரம் பாகிஸ்தான், பர்மா, ஸ்ரீலங்கா, ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா கண்ட்ரீஸ், இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே ரெஃபர் பண்ணுங்கள். ஏஜ் பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆன் 1/6/2021 ஃபார் ஆஃபீஸர் ஸ்கேல் 21 to 40 ஏஜ் இருக்கலாம். ஸோ த பிட்வீன் 81 to 2000 அவங்க பிறந்திருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கேல் 2 ஆஃபீஸர்ஸ் 89, அதே மாதிரி ஸ்கேல் 2 ஆஃபீஸர்ஸ் அதுக்கு பார்த்தீங்கன்னா 21 ஏஜ் to 32 ஏஜ்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி அசிஸ்டன்ட் மேனேஜர் பார்த்தீங்கன்னா 18 years to 30 இருக்கணும். மல்டிபர்பஸ் பார்த்தீங்கன்னா 18 years to 28 இருக்கணும். கேட்டகரி வைஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. ஃபார் SC ST 5 years, BC 3 years, பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி 10 years. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டிபர்பஸ் 3 years, ஃபார் டிசபிலிட்டி 8 years கொடுத்துருக்காங்க. இதேமாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 5 years கொடுத்துருக்காங்க. விடோஸ், டைவர்ஸ்ட் உமன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏஜ் 35 years வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணலாம். 30 years ஃபார் OBC, 40 years ஃபார் SC ST. பர்சன்ஸ் அஃபெக்டட் பை 1984 ரியாட்ஸ் 5 years வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் கம்யூனிட்டி, நீங்கள் உங்கள் கம்யூனிட்டி வைஸ் நீங்கள் செக் பண்ணிக்கங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் ஃபார் பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரியாக கொடுத்துருக்காங்க, அதை படித்து பாருங்கள். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்க்கு பேச்சுலர் டிகிரி படிச்சிருக்கணும். அண்ட் தென் அவங்க லோக்கல் லாங்குவேஜ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஒர்க்கிங் ஆஃப் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்துச்சுன்னா அது ஒரு டிசைரபிள். ஆஃபீஸர் ஸ்கேல் 1 பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் எனி டிசிப்ளின், அது இல்லாமல் டிகிரி இன் அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, அனிமல் ஹஸ்பண்ட்ரி இதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா அது ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. ஸ்கேல் 2 பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் ஃப்ரம் த டிசிப்ளின். ஸ்கேல் 2 பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் எனி டிசிப்ளின்.
பேங்கிங், ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், அக்ரிகல்ச்சர் எக்ஸெட்ரா. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கேல் 2 இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆஃபீஸர் பேச்சுலர் டிகிரி ஃப்ரம் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி இன் எலக்ட்ரானிக்ஸ், கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அவங்க சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் ASP, PHP, C++, ஜாவா, VB, VC, OCP எக்ஸெட்ரா இதெல்லாம் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் முடிச்சிருக்கணும். அதேமாதிரி லா ஆஃபீஸர்ஸ், ட்ரெஸரி மேனேஜர், மார்க்கெட்டிங் ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர். அண்ட் தென் ஸ்கேல் 3 பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் எனி டிசிப்ளின் ஃப்ரம் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் இட்ஸ் ஈக்குவலன்ட் வித் எ மினிமம் ஆஃப் 50 மார்க்ஸ் இன் அக்ரிகேட். இந்த மேலே சொன்ன எல்லா குவாலிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா ஷுட் பி ஃப்ரம் எ யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் போர்ட் ரெகனைஸ்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர் அப்ரூவ்டு பை கவர்மெண்ட் ஆஃப் ரெகுலேட்டரி பாடிஸ். இதில் ஏதாவது இருக்கணும். அதாவது AICT, அண்ணா யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் சொல்லுவாங்க, அதிலிருந்து அவங்க படிச்சிருக்கணும். அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ஸ்கேல் 1, 2 and 3 பார்த்தீங்கன்னா 175 ஃபார் SC/ST persons with disabilities and then 850 ஃபார் ஆல் அதர்ஸ். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டிபர்பஸ் பார்த்தீங்கன்னா 175 ஃபார் SC/ST persons with disability, ex-serviceman and then 850 ஃபார் ஆல் அதர்ஸ். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பேங்க் ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ் எடுப்பாங்க. ஏன்னா நம்ம பே பண்ணுறது எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் தான். நம்ம எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் நடக்குது. அதுக்கான ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்ஸ் தான். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டிபர்பஸ் பார்த்தீங்கன்னா ரீசனிங், நியூமரிக்கல் எபிலிட்டி, மொத்தம் 2 டைப்பாக கேட்குறாங்க. 40 டோட்டல் 80 நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அண்ட் தென் 80 மார்க்ஸ். இதுக்கான டைம் பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ். ஆஃபீஸர் ஸ்கேல் 1 பார்த்தீங்கன்னா ரீசனிங், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 80, மேக்ஸிமம் மார்க் 80, டைமிங் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ். Candidates for the both post have to qualify both the test by securing the minimum cut-off marks. இதேமாரி பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷன் அதுவும் அப்ஜெக்டிவ் டைப் தான். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டிபர்பஸ் பார்த்தீங்கன்னா ரீசனிங், கம்ப்யூட்டர் நாலேஜ், ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ், ஹிந்தி, நியூமெரிக்கல் எபிலிட்டி இதெல்லாமே சேர்த்து டோட்டலாக 200 கொஸ்டின்ஸ் இருக்குது. 200 மார்க்ஸ், டியூரேஷன் 2 hours. ஆஃபீஸர் ஸ்கேல் 1 சேம் அதே மாதிரி தான். 200 கொஸ்டின்ஸ், 200 மேக்ஸிமம் மார்க்ஸ், டியூரேஷன் 2 hours. இதில் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் கேன் ஆப்ட் எய்தர் 4A ஆர் 4B, அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஆர் ஹிந்தி லாங்குவேஜ் ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்க்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைன் எக்ஸாம் தான். பட் சென்டர்ஸில் தான் வைப்பாங்க. வரும்போது எல்லாருமே இந்த கோவிட் சுச்சுவேஷன்ஸில் எக்ஸாம் ரிலேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். மாஸ்க், க்ளவுஸ் அண்ட் தென் பர்சனல் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில், ஹேண்ட் சானிடைசர், எ சிம்பிள் பென் இதெல்லாமே கொண்டு வரணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸாம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ், கால் லெட்டர் ஆர் அட்மிட் கார்டு, ஐடி கார்டு ஒரிஜினல், ஃபோட்டோ காப்பி ஆஃப் ஐடி கார்டு, 1 அடிஷ்னல் ஃபோட்டோகிராஃப் இதெல்லாமே கொண்டு வரணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கால் லெட்டர் ஆர் அட்மிட் கார்டு இருக்க ஃபோட்டோ காப்பியும் நீங்கள் ஃபோட்டோ ஐடியும் ஸ்டாப்பிள் பண்ணியிருக்கணும். ஒரிஜினல் ஐடி சேம் ஆஸ் அ ஃபோட்டோ காப்பியில் என்ன இருக்கோ அதே மாதிரி தான் உங்களுடைய ஐடி ப்ரூஃப் இருக்கணும். இதெல்லாமே கோவிட் சுச்சுவேஷன்ஸ்க்காக கொடுத்துருக்க எக்ஸாம் ரிலேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஹவு டு அப்ளை? போஸ்ட் ஆஃப் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டிபர்பஸ் கேன் அப்ளை ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் ஆல்சோ. 2 இதுக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். 2 இதுக்கு பண்ணாலும் நம்ம செப்பரேட்லி அப்ளை பண்ணணும். செப்பரேட்லி ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறது எல்லாமே ஆன்லைன் மோடு ஒன்லி. ஸோ நோ அதர் மோட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வில் பி அக்செப்டட். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ப்ரீ ரெக்வெஸ்டஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோகிராஃப் இருக்கணும், சிக்னேச்சர் இருக்கணும், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் இதெல்லாமே நீங்கள் சாஃப்ட் காப்பியாக வச்சுருக்கணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட் டிக்ளரேஷன் ஒன்று. சிக்னேச்சர் இன் கேபிட்டல் லெட்டர்ஸ் வில் நாட் பி அக்செப்டட். லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் ஷுட் பி ப்ராப்பர்லி ஸ்கேன்ட் அண்டு நாட் ஸ்மஜ்ட். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரிட்டனில் இந்த வாக்கியத்தை எழுதி ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும். பர்சனல் இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் அதை தான் கொடுக்கணும். ஏன்னா ஃபார் ஃபியூச்சர் யூஸ் அதில் தான் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ், அலர்ட் எல்லாமே அதில் தான் வரும். உங்களுக்கான எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா 8/6/2021 to 28/6/2021 ஆன்லைன் பேமெண்ட் தான். உங்களுக்கு அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வெப்சைட் www.ibbs.in. இதில் போய் நீங்கள் ஹோம் பேஜில் ஓப்பன் பண்ணி CRB ஃபார் RRBS அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளிக் ஹியர்னு வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். அதில் கொடுத்துருக்க பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ப்ராப்பராக பார்த்து ஃபில் பண்ணிங்கன்னா போதும்.
நீங்கள் நெக்ஸ்ட் பேஜ்க்கு போகணுன்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கணும். இதேமாதிரி லாஸ்ட் பேஜ் வரைக்கும் வரும். லாஸ்ட்டாக கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட் ஆயிரும். ஆஃப்டர் தட் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. பேமெண்ட் ஆஃப் மோட் வில் பி த்ரூ ஆன்லைன் ஒன்லி. இதேமாதிரி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் சொல்லியாச்சு. இதை ஃபாலோ பண்ணாலே போதும். ஃபார் சேஃப்டி பர்பஸ் இந்த எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் ரீட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு IBBS www.ibbs.in இதில் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ கம்ப்ளீட் ஆகுது, பேமெண்ட் ஃபீஸ் எப்போ பே பண்ணலாம், அதேமாதிரி பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆஃப் கால் லெட்டர்ஸ் ஃபார் ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் அண்ட் தென் கண்டக்ட் த ப்ரீ எக்ஸாமினேஷன்ஸ் and then download the call letter for online examinations preliminary examinations. எல்லா எக்ஸாமினேஷன்ஸும் டேட் வைஸ் என்னைக்கு நடக்குதுங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேக்கன்சி பொசிஷன் போட்டிருக்காங்க. ஸ்டேட் வைஸ், பேங்க் வைஸ், காஸ்ட் கம்யூனிட்டி வைஸ் போட்டிருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.